வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலரே மௌனமா கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சி பிரமாதமாக அமைந்து விட்டது. அவள் டீச்சர், அப்பா, அத்தை, ஏன் அவள் அம்மாவிற்கு கூட ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்தனா இந்த நிகழ்ச்சி நடந்ததை தெரிந்ததாக கூட காட்டிக்கொள்ளவில்லை. வந்தனா யாரிடமும் சொல்லாமலேயே யுவவாணியில் ஆங்கிலத்தில் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளினியாக முயற்சித்து வெற்றியும் பெற்றுவிட்டாள். வசந்தாவிற்கு பெருமையோ பெருமை. தன் சிநேகிதிகள் எல்லோரிடமும் சொல்லி, அவள் ஆங்கில உச்சரிப்பை கேளுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று அவளே சொல்லிக் கொண்டாள். வீட்டில் எல்லோருக்கும் மிக பெருமையாக இருந்தது. நாட்கள் வாரங்களாகவும் மாதங்களாகவும் ஆகி வருடங்களாகவும் பறந்து கொண்டிருந்தன. ரகு +2வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வாகிவிட்டான். அவனை மேற்கொண்டு எதில் சேர்க்கலாம் என்று வாசு தங்கையை கேட்டார். ஆனால் அவள் என்ன சொல்வாள் பாவம். உனக்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்யண்ணா என்று கூறிவிட்டாள். ரகுவுடன் பேசியதில் அவனுக்கு கணினி படிப்புதான் பிடிக்கிறது, அதில்தான் எதிர்காலம் என்று நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு விண்ணப்பித்ததில் அவனுக்கு சென்னையிலேயே ஒரு கணினி பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்துவிட்டது. வசந்தாவிற்கு இதில் சற்றும் விருப்பமில்லை. அவ்வளவு செலவழித்து இந்த படிப்பு படிக்கத்தான் வேண்டுமா என்று முணுமுணுத்தாள். அவன் வாங்கியிருக்கிற மதிப்பெண்களுக்கு சம்பள சலுகையே கிடைக்கும். பாக்கி பணம் தானே கட்ட வேணும். அவனும் உன் மாமா பேரன் தானே. பாவம் பூமா வாழ்நாள் போரா நம் குடும்பத்திற்கு மாடாய் உழைக்கிறாள். நாமும் பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று அவள் வாயை அடைத்து விட்டார். கீர்த்தனாவும் SSLCயிலும் +2விலும் நல்ல மதிப்பெண், +1லும் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாள். ஆனால் எல்லோரையும் போல் பொறியியல், டாக்டர் இதற்கான பாடங்கள் எடுத்திருக்கவில்லை. அவள் விரும்பியது இசையில் பட்டப்படிப்புதான். வசந்தா கூட உனக்கு படிப்பே ஏறவில்லை, அதனால் தான் சங்கீதம் படிக்கிறாய் என்று எல்லோரும் நினைத்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்தாள். யார் என்ன நினைத்தால் என்ன, எனக்கு என் திருப்திதான் முக்கியம் என்று பிடிவாதமாக இருந்தாள் கீர்த்தனா. வாசுவும் அவள் பக்கமே இருந்ததால் சங்கீதத்தில் பட்டப்படிப்பு சேர்ந்து விட்டாள். ஆல் இந்தியா ரேடியோ போட்டிக்கு விண்ணப்பிக்க சொன்னாள் சாந்தலட்சுமி. கூடவே உனக்கு பாஸ்கர ராஜபுரம் நரசிம்ம ஐயங்காரை தெரியுமோ என்றாள். ஓ, கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தில் அவர் ஒரு ஜாம்பவான், ஒரு மேதை என்று அப்பா சொல்வார். அவர் கச்சேரிகளுக்கு கூட நான் போயிருக்கிறேன் என்றாள் கீர்த்தனா. உன் அப்பா உனக்கு தரும் ஆதரவை போல எல்லா மாணவர்களின் பெற்றோர்களும் இருந்துவிட்டால் நமது சங்கீதம் மேன்மேலும் வளரும் என்றாள் சாந்தா. நிஜம்தான். மாட வீதியில் கபாலீஸ்வரர் கோவில் புறப்பாடு இருந்தால் கண்டிப்பாக அவளை கூட்டிக் கொண்டு போவார். நாகஸ்வரக்காரர்கள் நின்று வாசிக்கும் இடங்களில் இவர்களும் கண்டிப்பாக இருந்து கேட்பார்கள். அதுவும் அதிகார நந்தி சேவையாகி அதை தரிசனம் செய்துவிட்டு வரும் அன்று அப்பா ஒரு ஆனந்த பரவசத்திலேயே இருப்பார். காண கண் கோடி வேண்டும் என்று பாடிக்கொண்டு காம்போதியிலேயே இருப்பார். அதில் மா ஜானகி, ஓ ரங்கசாமி, குழலூதி மனமெல்லாம் என்றெல்லாம் பாட்டுக்கள் அமர்க்களப்படும். என்ன ஒன்று, எல்லா பாட்டுக்கும் வார்த்தைகள் முழுமையாக தெரியாது. ஆனால் என்ன, ராகபாவம் அவர் பாடும்போது சொட்டும். இவளுக்கும் ராகபாவம் தான் முக்கியம் என்று சொல்லி சொல்லி ஞானத்தை ஊட்டினார். மார்கழி காலை பஜனையிலும் முடிந்த போதெல்லாம் கலந்து கொள்வார்கள். டிசம்பர் முழுவதும் அப்பாவும் இவளும் சில சமயம் ரகுவுமாக நல்ல கச்சேரிகளை தேடி தேடி போய் கேட்பார்கள். சில நாட்களில் வீட்டுக்கு வந்த பிறகு அங்கு பாடிய முக்கிய ராகத்தை இவளை பாட சொல்லி கேட்பார் அப்பா. சாந்தலட்சுமி டீச்சர் ஒரு ஃபோன் கால் பேசிக்கொண்டிருந்த போது இப்படி தன் நினைவுகளில் ஆழ்ந்து போனாள் கீர்த்தனா. அந்த பாஸ்கர ராஜபுரம் நரசிம்ம ஐயங்கரிடம் நான் உன்னை அழைத்து போகப் போகிறேன். இசை உலகில் அவரை எல்லோரும் நரசிம்ம அண்ணா என்றுதான் குறிப்பிடுவார்கள். நாளைக்கு சாயந்தரம் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு வா. மாலை 6 மணிக்கு நேரம் ஃபிக்ஸ் செய்து கொள்கிறேன். அவர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் இருக்கிறார் என்ன என்றாள் டீச்சர். எனக்கு பயமாக இருக்கிறது அக்கா என்று மென்று முழுங்கினாள் கீர்த்தனா. ஒரு பயமும் இல்லை. அவர் ரொம்ப எளிமையானவர், தன்மையாக பழகுவார். நாளை போய் அவரை பார்த்தவுடன் உனக்கே புரியும் என்றாள் டீச்சர். அப்பாவிடம் வந்து விஷயத்தை சொன்னதும்
சரிம்மா, நாளைக்கு சீக்கிரமே வந்து விடுகிறேன். அவர் அந்த காலத்தில் மகா பெரிய ஸ்டார். அத்தையும் வருகிறாளா கேள் என்றார். நானும் வருகிறேன் அண்ணா என்ற பூமாவும் சம்மதம் தெரிவித்தாள். மறுநாள் அவர்கள் எல்லோரும் நரசிம்ம ஐயங்கார் வீட்டுக்கு சென்றனர். வாங்கோ என்று வரவேற்ற நரசிம்மன் இவர்களை உட்கார சொன்னார். அவரை லயத்திலும் பாட்டிலும் சிம்மம் என்பார்கள். பார்க்கவும் அப்படித்தான் இருந்தார். வீட்டினுள் நுழையும் போதே கோயிலுக்குள் நுழைந்த உணர்ச்சிதான் ஏற்பட்டது. அந்த காலத்து பித்தளை சங்கிலி போட்ட ஊஞ்சலில் அவர் அமர்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்த போதே அவருடைய ஆகிருதி தெரிந்தது. முகத்தில் ஒரு தேஜஸ், கண்களில் அலாதி தீட்சண்யம். 70 வயதுக்கு மேலேயே இருக்கும். பார்த்தாலே மரியாதை கொடுக்க தோன்றியது. கீழே விழுந்து வணங்கிய சாந்தலட்சுமியை, நன்றாக இரும்மா, உன் அம்மா நினைப்பு போல ஞானஸ்தனாக ஒரு கணவன் உனக்கு வாய்க்கட்டும் என்று ஆசிர்வதித்தார். சாந்தாவின் முகத்தில் செம்மை படர்ந்தது. கீர்த்தனா நமஸ்கரித்ததும், ஆமாம், நன்றாக பாடுகிறாயாமே, பேஷ் பேஷ், நன்றாக முன்னுக்கு வா என்றார். நீங்கள் எந்த ஊர், என்ன வேலை, எத்தனை குழந்தைகள் போன்ற வழக்கமான குசல பிரச்சனைகளுக்கு பிறகு பூமாவை பார்த்து, நீ பாடுவாயாம்மா என்று கேட்டார். ஏதோ கொஞ்சம் கேட்டு கேட்டு பாடுவேன் என்றாள். ஆக ஞானம் இருக்கிறது என்றவர். கீர்த்தனா, நீ ஒரு பாட்டு பாடமா என்றார். என்ன பாடுவது என்று திகைத்த கீர்த்தனாவிடம் சாந்தலட்சுமி மெதுவான குரலில், கல்யாணியில் பாடு, கரணத்தில் நிரவல், கல்பனாஸ்வரம் பாடிவிடு என்றாள். பயமா இருக்கு என்று அவள் தயங்கவும், பயப்பட ஒண்ணுமே இல்லம்மா, தெரிஞ்சத பாடு போதும் என்றார் பெரியவர். ஒரு மாதிரி தைரியப்படுத்தி கொண்ட கீர்த்தனாவிற்கு அங்கிருந்த எலக்ட்ரானிக் தம்புராவை அவள் ஸ்ருதியில் வைத்து கொடுத்தாள். சாந்தலட்சுமி சுமார் 20 நிமிடங்கள் ராகம், கிருதி, நிரவல், கல்பனா, ஸ்வரம் என்று பாடி முடித்தாள். கண்களை மூடி கேட்டு கொண்டிருந்த பெரியவர் இவள் பாடி முடித்ததும், பேஷ் பேஷ், நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறாய் சாந்தா என்றவர் கீர்த்தனாவை பார்த்து. கணக்கெல்லாம் தெரியுமா என்று கேட்க அவள் திரு திருவென விழித்தாள். அதற்குத்தான் அண்ணாவிடம் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்றாள் சாந்தா. இந்தா குழந்தை, நீயும் என்னை அண்ணாவென்று கூப்பிடாதே, தாத்தா என்று கூப்பிடணும், நியாயமா? பரவாயில்லை, மாமா என்றாவது கூப்பிடு, அங்கிள் எல்லாம் வேண்டாம் என்று இடி இடி என்று சிரித்தார். நான் பேஷா இந்த குழந்தையை கச்சேரி லெவலுக்கு தயார் பண்ணி விடுகிறேன், சிரத்தையாக கற்றுக்கொள்வாயாமா என்று கேட்டார். நிச்சயமாக கத்துக்கிறேன் மாமா என்றாள் கீர்த்தனா. வரும் புதன்கிழமை தசமி யோகமும் நன்றாக இருக்கிறது. அன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வந்துவிடு என்றார் பெரியவர். அவரிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினார்கள். வழியில் சாந்தா, என்னவோ ஒரு தைரியம், கூட்டி வந்து விட்டேனே தவிர எனக்கே உள்ள ஒரு பயமாகத்தான் இருந்தது. நீ 4 வருடம் கூட சொல்லிக் கொடுக்கவில்லை, அதற்குள் என்னிடம் எதற்கு அழைத்து வந்தாய் என்று கேட்கப் போகிறாரோ என்று. கீர்த்தனா என்று ரொம்ப நன்றாக பாடியதில் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இனி கீர்த்தனாவின் எதிர்காலம் சங்கீத உலகில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என்றாள் சாந்தா. எல்லாம் நீங்கள் போட்ட அஸ்திவாரத்திலும் ஆசிர்வாதத்திலும் தான் நடக்கணும் என்றாள் பூமா. ஆமாம் ஆன்டி, நீங்கள் எப்படி கிளம்பி வந்தீர்கள்? சாதாரணமாக புறப்பட மாட்டீர்களே என்று கேட்கிறேன், தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்று கேட்டாள் சாந்தா. அண்ணாவை பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள் பூமா. சாரி, ஏதாவது தப்பாக கேட்டுவிட்டேனா என்று கேட்டாள் சாந்தா. இல்லையம்மா, தவறென்ன இருக்கிறது? அந்த காலத்தில் என் திருமணத்தை பெரியம்மா ரொம்ப விமர்சையாக நன்னிலமே அசந்து போகிற மாதிரி பண்ணினாள். 4 நாள் கல்யாணம், அதில் ஒரு நாள் இவர் கச்சேரி இருந்தது. அதுதான் ஒரு ஆவலில் இவரை பார்க்க வந்துவிட்டேன் என்றாள் பூமா. என்னமோ கேட்டு உங்களை வேதனைப்படுத்தி விட்டேனே என்று வருத்தமாக இருக்கிறது என்றாள் சாந்தா. சாந்தாவின் வீட்டில் அவளை இறக்கி விட்டுவிட்டு வீடு திரும்பும் போதுதான் அத்தையிடம், நான் சரியாக பாடினேனா என்று கேட்டாள் கீர்த்தனா. ரொம்ப நன்றாக பாடினம்மா, சாந்தா கூறியது போல நீ இதில் பிரமாதமாக வருவாய்ப்பார் என்றாள் பூமா. கிளாஸிற்கு கணக்கு என்று ஒன்றும் கிடையாது. எப்போதெல்லாம் வர சொல்கிறாரோ அப்போதெல்லாம் போய் வந்து கொண்டிருந்தாள். நடுவே தான் பாடுவதை சரி பார்த்து கொள்ள சாந்தாவிடமும் போய் வந்து கொண்டிருந்தாள். பாட்டு தவிர பெரியவர் கீர்த்தனாவிற்கு தியானம், பிராணாயாமம் ஆகியவற்றையும் முறையாக கற்றுக் கொடுத்தார். இந்த 2ம் சங்கீதத்திற்கு ரொம்பவும் அவசியம் என்றும் சொல்லிக் கொடுத்தார்.
இவளும் தவறாமல் அவர் சொன்னதை கடைபிடித்தாள். இப்போது வந்தனாவிற்கு பெயிண்டிங் கிளாஸ் போரடித்து விட்டது. இதை பாதியில் நிறுத்திவிட்டு புதிதாக இசுபானா, ஒரிகாமி இரண்டிலும் சேர்ந்தாள். வாசுவிற்கு அவளுடைய இந்த காய்ந்த குச்சி அலங்கார கிளாஸ், சின்ன குழந்தை மாதிரி பேப்பர் வெட்டி ஒட்டுவது என்பதெல்லாம் பிடிக்கவே இல்லை. சொன்னால் கேட்க போவதுமில்லை. விட்டு பிடிப்போம் என்று இருந்தார். ஆமாம், இப்போது விட்டாலும் பின்னால் பிடிக்கத்தானே வேண்டும். அவளும் அவளுடைய இரண்டு கண்களில் ஒன்றுதானே. அவளும் அவருடைய இரண்டு கண்களில் ஒன்றுதானே. எப்போது பார்த்தாலும் ஆண் நண்பர்களுடன் போனில் பேசியது போய் எல்லோரும் வீட்டுக்கே வர ஆரம்பித்தனர். இது ஒரு வகையில் நல்லது என்று தோன்றியது வாசுவிற்கும் பூமாவிற்கும். என்றாவது வசந்தா இல்லாத நேரத்தில் இருவரும் வந்தனாவை பற்றி கவலையை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போதெல்லாம் வந்தனா சல்வார் கமீஸ் கூட போடுவதில்லை. ஜீன்ஸும் டி ஷர்ட்ஸும் தான். அதில் வாசகங்கள் வேடிக்கையாக இருந்தாலும் வாசு கண்டுகொள்ள மாட்டார். விரசமாக இருந்தால் மட்டும் ஒரே வார்த்தையில் நன்றாக உரைக்கிற மாதிரி கண்டித்து விடுவார். அதை மீறும் தைரியம் சுத்தமாக அம்மா பெண் இருவருக்கும் கிடையாது. வந்தனாவின் தலை சுத்தமாக ஆண்கள் கிராப்பு போல ஆகிவிட்டது. வீட்டில் அநேகமாக சாப்பிட மாட்டாள். காலை கார்ன்ஃபிளாக்ஸ், மதியம் கேன்டீன் அல்லது காலேஜ் பக்கத்தில் இருக்கும் சிற்றுண்டி சாலையில் டிஃபன். ராத்திரிதான் அப்பாவின் வாய்க்கு பயந்து எல்லோருடனும் உட்கார்ந்து கொறிப்பாள். அவள் சிநேகிதர்கள் வந்தால் கடையில் இருந்து ஏதாவது கொறிக்கவும் கூல்ட்ரிங்க்ஸை தோட்டக்காரனை விட்டு வாங்கி வர செய்வாள். பூமா வீட்டிற்காக பண்ணும் பட்சணங்கள் எதுவும் உதவாதாம். வீட்டில் மாடியில் இருக்கும் ஒரு பெரிய அறையை தனக்கென்று எடுத்து கொண்டு விட்டாள். அவள் அழகிற்காகவும் அவள் அம்மா அவளுக்கு கொடுக்கும் தாராளமான பணத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் அவள் ஆண் நண்பர்கள் அவளை சுற்றி சுற்றி வந்தனர். அவள் எஸ்எஸ்எல்சியில் வாங்கிய மார்க்கிற்கு ஏதாவது சயின்ஸ் குரூப் கேட்டிருந்தால் வாங்க மிகவும் சிரமப்பட்டிருப்பார். அவளே ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கொண்டு விட்டாள். +2 மார்க் அதைவிட லட்சணம். அவள் ஆசைக்கேற்ப ஃபேஷன் டெக்னாலஜி படித்தாள். இதில் ஒன்றில்தான் சற்று அக்கறை காட்டி படித்தாள். ரகு இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு செமஸ்டரிலும் நல்ல மார்க் வாங்கியிருந்தான். கூடவே MBA மாலை கல்லூரியில் சேர்ந்து படித்தான். காலேஜ் கலை நிகழ்ச்சிகளிலும் விவாத மேடைகளிலும் கூட கொடிகட்டி பறந்தான். பூமாவிற்கு காலேஜில் எந்த பெண்ணாவது அவனை வளைத்து போட்டு விடுவாளோ என்ற கவலை. என்றாவது வாசுவிடம் இதை பற்றி பேசினாள். ரகுவை பற்றி அப்படியெல்லாம் தேவையில்லாம கவலைப்படாதே. அவ்வளவு பொறுப்பான பையனை யாரும் பார்க்கவே முடியாது என்று பூமாவை சமாதானப்படுத்துவார். அகில இந்திய வானொலியில் கர்நாடக சங்கீத போட்டிக்கு விண்ணப்பங்களை கோரி செய்தித்தாள்களில் அறிவிப்பு வந்துவிட்டது. ஏற்கனவே சாந்தா சொல்லி இருந்ததை போலவேதான் பேசிய நரசிம்மனும் சொன்னார். அவரிடம் கற்றுக்கொண்டு சாந்தாவிடம் சரி பார்த்து கொண்டு அப்பாவை முன்னால் வைத்து கொண்டு முழு மனதுடன் சாதகம் செய்தாள் கீர்த்தனா. முதல் நாள் போய் கற்பகாம்பாள் சந்நிதியில் வேண்டிக் கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தாள். ஒரு வாரமாகவே அப்பா அவளை பச்சை தண்ணீர் குடிக்க விடவில்லை. நரசிம்மன் 3 நாட்கள் இருக்கும்போது வாய்விட்டு பாடி சாதகம் செய்வதை நிறுத்திவிட சொன்னார். மனதிற்குள் பாடிக்கொண்டே இரு, இனிமேல் வெளியே போகாதே, இன்றே ஆசிர்வாதம் செய்துவிட்டேன் என்றார். போட்டி நாளில் அப்பா அவளை கூட்டிக் கொண்டு போனார். காலையில் இருந்து நிறைய நேரம் தியானம் செய்திருந்த கீர்த்தனா டென்ஷனாகவே இல்லை. மனதில் குருவை நமஸ்கரித்து பாட ஆரம்பித்தவள் எப்படி தெரியுமோ செய்யான ஒதுக்கியிருந்த நேரத்தில் முடித்து விட்டாள். அவளுக்கு திருப்தியாகத்தான் இருந்தது. அதை அதோடு விட்டுவிட்டு தன் தினப்படி வேலைகளில் மூழ்கி போனாள். வந்தனாவின் நடவடிக்கைகளும் அவள் மனது போல தொடர்ந்தன. ஆனால் அவள் இந்த படிப்பை மனது வைத்து படித்தாள். ரகு கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே நல்ல கம்பெனியில் தேர்வாகிவிட்டான். அவன் காலேஜில் இருந்து வந்தவுடன் மாமாவையும் மன்னியையும் நிற்க வைத்து காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்ததும் வாசுவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. என்னடா கண்ணா, என்ன இது, எழுந்திரு என்றார். அம்மா நீயும் வாயேன் என்று அம்மாவிற்கும் நமஸ்காரம் செய்தான். என்னை இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இன்டர்வியூவில் செலக்ட் செய்து விட்டார்கள். நேரடியாக நல்ல பதவி கொடுத்திருக்கிறார்கள் மாமா. பரீட்சை முடிந்ததுமே வேலையில் சேர சொல்லிவிட்டார்கள்.
எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் மாமா என்று கண்களில் நீர் துளிர்க்க சொன்னான் ரகு. ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா என்று சொல்லும் போதே பூமாவின் கண்களிலும் நீர் நிறைந்து விட்டது. என்ன பூமா இது, நல்ல வேளையில் கண்ணீர் விட்டுக்கொண்டு. ரகுவின் மார்க்கிற்கும் அவன் திறமைக்கும் அவன் செலக்ட் ஆகவில்லை என்றால் தான் அதிசயம் என்றாள் வசந்தா. அழவில்லை மன்னி, கடவுளுக்கும் உங்கள் இருவருக்கும் நான் செலுத்தும் நன்றி இது. இந்த கண்ணீரை விட எதை நான் நன்றியாக செலுத்துவது என்றாள் பூமா. மாமா, எனக்கு எஜுகேஷனல் டூர் ஒன்று ப்ராஜெக்டாக போக வேண்டி இருக்கும் என்று தயங்கி தயங்கி சொன்னான் ரகு. எவ்வளவுப்பா வேணும் என்று வாசு கேட்டு கொண்டிருக்கையிலேயே வசந்தா பரபரவென்ற மாடிக்கு போய் ஒரு 20,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாள். இவ்வளவு பணம் தேவையா என்று தெரியவில்லை, அப்புறமாக வாங்கிக் கொள்கிறேன் என்றான் ரகு. இருக்கட்டும்பா, அம்மாவிடம் கொடுத்து வை, என்னிடம் இருந்தால் செலவழிந்துவிடும், பத்திரமாக எடுத்து வை பூமா என்றாள் வசந்தா. இருக்கட்டும் மன்னி, நான் அப்புறமா வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் பூமா. என்ன பூமா, அவனுக்கு இது நான் கொடுக்கும் பரிசு, இனிமேல் நிறைய பணம் வந்து கொட்டும் பார், நிறைய சம்பாதித்து நன்றாக இருடா ரகு என்றாள் வசந்தா. வந்தனா கடகடவென்று வந்து, ரகு கங்க்ராட்ஸ், எப்போது ட்ரீட் தரப்போற என்று கேட்டாள். பூமா அதற்கு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணி தருகிறேன் என்றாள். போ அத்தை, நீ ஒரு கஞ்சூஸ், எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் தான் பார்ட்டி வேணும் என்றாள். பிறந்ததுமே அம்மாவை தொலைத்துவிட்டு அப்பாவின் முகமும் பாராமல் தன்னிடம் வந்த என்னை பெரியம்மா எத்தனையோ பிரியமாக வளர்த்தாள். என் பிள்ளையை இப்படி உருப்படியாக வளர்க்க நீயும் அண்ணாவும் இல்லாவிடில் நான் என்ன செய்திருக்க முடியும்? என்ன செய்து உங்களுக்கு என் நன்றி கடனை தீர்க்க முடியும் என்றாள் பூமா கண்ணீர் வடித்து கொண்டு. நன்னா இருக்குப்போ, நீ மட்டும் யார்? அவருடைய அம்மா வயிற்றில் பிறக்காவிட்டாலும் அவருடைய சொந்த தங்கிக்கு மேற்பட்டவள். என் குழந்தைகளை இத்தனை அக்கறையாக யார் வளர்த்திருக்க முடியும்? இந்த வீட்டையும் நீ பார்த்து கொள்வதால் தானே நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன். பிரித்து பேசவே பேசாதே பூமா. அன்றைக்கு எங்களுடன் நீ வரும்போது நானும் என் அம்மாவும் உன்னிடம் என்ன சொன்னோம்? அதில் ஒரு மாற்றமும் என்றும் இல்லை. போ, போய் முகத்தை அலம்பி துடைத்துக்கொள் என்றாள் வசந்தா. நிஜம்தான், பெரியம்மா போன பிறகு நன்னிலத்தில் இருந்து புறப்பட்டு இவர்களுடன் வர எவ்வளவோ தயங்கினாள் பூமா. வசந்தாவின் அம்மாவிற்கு இவளும் ஒரு அண்ணா பெண்தானே. இவளிடம் ரொம்ப தூரம் எடுத்து சொன்னாள். இதை பார், கிராமத்தில் தனியாக இருந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? பெரியம்மா உன்னை தன்னை சொந்த பெண் போல நடத்தினாள் என்றால் வாசு உனக்கு சொந்த அண்ணா போலத்தானே. பெற்றோர்களுக்கு பிறகு சகோதரனுடன் இருப்பதுதான் நியாயம். அதில் உனக்கு என்ன தயக்கம்? அண்ணா புதுசா இல்லை மன்னிதான் புதுசா உனக்கு? நீ என் பெண்ணிற்கு நல்ல துணையாக இருப்பாய். அவள் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறாள். அவளுக்கு பிடிவாதமும் கோபமும் நிறையவே இருந்தாலும் கூடவே சில பேர் மீது அபிமானமும் உண்டு. உன்னை எப்படி நடத்துவாளோ என்று கவலையே படாதே, நன்றாக பார்த்து கொள்வாள். நான் அவளிடம் சொல்லி இருக்கிறேன், தைரியமாக போ. 6 மாதம் பார், சரிப்படவில்லையானால் இங்கே திரும்பி வந்துவிடலாம். நீயும் அவளுடன் போவது 2 பேருக்குமே நல்லதுதான். நன்றாக யோசித்து முடிவிடு என்றாள். அவள் பெரும்பாலும் சுயநலமாக தன் பெண்ணின் நன்மையை உத்தேசித்து சொன்னாலும் பூமாவை அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் அவளுக்கும் அது நல்லதென்ற கண்ணோட்டத்தில்தான் சொன்னாள். கடைசியில் பூமா வாசுவுடனும் வசந்தாவுடனும் சென்னை போவதாக முடிவெடுத்தாள். அவளுடைய நிலத்தை குத்தகைக்கு விட்டு அந்த தொகையை அவள் கணக்கில் கட்டும் பொறுப்பை பத்மநாபன் ஏற்றுக்கொண்டார். பூமா மாதா மாதம் தான் ஒரு தொகையை கொடுத்து விடுவதாக வாசுவிடம் சொன்னாள். ஆனால் நிச்சயமாக வேண்டாம் என்ற வாசு மறுத்துவிட்டார். சொந்த தங்கைக்கு காசு வாங்கி கொண்டு சாதம் போடுவேனா, அதுவும் நான் வசதியாக இருக்கும்போது என்று கேட்டார். ஆனாலும் எப்படி அண்ணா காலம் முழுவதும் உனக்கு பாரமாக இருப்பேன் என்ற பூமாவை வசந்தா கேட்டாள். இத்தனை நாள் என் மாமியாருக்கு நீ பணம் கொடுத்தாயா என்று மௌனமாக தலையை ஆட்டிய பூமாவை, பின்ன என்னையும் அண்ணாவையும் ஏன் வேறாக பார்க்கிறாய்? சின்ன வயதில் இருந்து என்னோடு விளையாடிய மாமா பெண் நீ. உனக்கு போன வாழ்க்கையை நினைத்தே நாங்கள் எல்லோரும் வருத்தப்படுகிறோம். ஏதாவது பேசி எங்களை இன்னும் வருத்தப்படுத்தாதே என்றாள் வசந்தா. வீட்டில் இப்படி ஒரு ஆள் இருந்து கவனித்து கொள்ள நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று வசந்தாவின் சிநேகிதிகள் எல்லோரும் எப்போதும் சொல்வார்கள். பூமாவை தன் வீட்டில் மிகவும் நன்றாக நடத்தினாள் வசந்தா. அவள் இடுப்பில் பழைய புடவையை பார்த்தால் 1க்கு 4 வாங்கி தந்து விடுவாள்.
சாதாரணமாக பொட்டு வைத்து தலைவாரி பளிச்சென்று இரு. இது நன்னிலம் கிராமம் இல்லை என்பாள் வசந்தா. சாயந்தர வேளைகளில் நேரம் இருந்தால் பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வா என்பாள். மொத்தத்தில் யாரிடம் எப்படியோ பூமாவிடம் வசந்தா நன்றாகவே நடந்து கொண்டாள். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த பூமாவிற்கு நன்றி உணர்ச்சியில் நெஞ்சம் நிறைந்தது. ஆனால் இன்று ரூபாய் 20,000 முழுவதுமாக ரகுவிடம் வசந்தா கொடுத்த போது இவள் மனதில் என்ன எண்ணம் வைத்திருக்கிறாள் என்ற சந்தேகம் வாசுவின் மனதிலேயே எழுந்தது. ஆல் இந்தியா ரேடியோ போட்டிகளின் முடிவுகள் வந்துவிட்டன. எதிர்பார்த்தபடியே கீர்த்தனாவிற்கு முதல் பரிசு கிடைத்துவிட்டது. இவர்கள் குடும்பத்தை தவிர சாந்தலட்சுமி, நரசிம்மன் ஆகியோருக்கும் பரம சந்தோஷம். வசந்தாவும் எல்லா கிளப்புகளிலும் தன் சிநேகிதிகள் எல்லோரிடமும் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டாள். அடுத்ததாக அகாடமி போட்டிக்கு தயாராகணுமா என்றார் நரசிம்மன். அதற்கு விண்ணப்பித்துவிட்டு சாதகத்தில் இறங்கினாள் கீர்த்தனா. போட்டி நாளும் வந்தது. இவளை கூப்பிட்டதும் போய் பதவிசாக உட்கார்ந்து நீதிபதிகளை கை கூப்பி வணங்கினாள். லதாங்கி ராகம் பாடி அபராதமுல என்று எடுத்து ஸ்ருதி லய சுத்தமாக கிருதியை பாடிவிட்டு வேக நன்னும் ரோவு மணியில நிரவல் செய்து கல்பனாஸ்வரமும் பாடினாள். இரண்டாம் காலம் பாடி முக்தாலி வைத்து பல்லவி பாடி முடித்ததும் ஒரே கைதட்டல். வெளியே வந்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார்கள். பிரமாதமா பாடின கீர்த்தனா என்றாள் இவள் சிநேகிதி காதம்பரி. என்னவோ பாடினேன். இன்னைக்கு எனக்கு தொண்டை சரியில்லை. மேலே எல்லாம் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ண முடியல என்றாள் கீர்த்தனா. உங்களால் மேலே சஞ்சாரம் பண்ண முடியாட்டாலும் என்ன, எங்களை எல்லாம் மேலே மேகங்களில் எல்லாம் சஞ்சாரம் செய்ய வைத்தீர்கள் என்று பின்னால் இருந்து கம்பீரமான ஒரு ஆண் குரல் கேட்க சட்டென திரும்பினாள் கீர்த்தனா. ஐ எம் டாக்டர் ஆனந்த் என்று கை கூப்பியவனை பார்த்ததும் அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் அவளுக்கே ரொம்ப புதியவை. அவனுடைய கம்பீரமான ஆண்மை நிறைந்த குரலா, உருவமா, எது அந்த மாற்றங்களை அவளுள் ஏற்படுத்தியது என்று தெரியவில்லை. நல்ல உயரம், மாநிறத்திற்கு மேலே கலர், அடர்த்தியான அழகான தலைமுடி, சற்றே பெண்மை கலந்த கூர்மையான கண்கள், கூர் நாசி, இயல்பாகவே புன்னகை கூடிய உதடுகள். நிச்சயமாக ஆண் அழகன்தான். அவன் ஏதோ சொன்னான். இவள் காதில் ஏறினால்தானே. இவள் காது மடல்கள் எல்லாம் சூடாகி இதயம் படபடத்து கொண்டிருக்க இவளுக்கு அவன் கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. என்ன நினைத்து கொள்வானோ என்ற வெட்கம் வேறு. நல்ல வேளையாக காதம்பரிதான் உதவிக்கு வந்தாள். ஆம், நரசிம்மன் சாரின் மாணவிதான் இவள். இந்த வருடம் ஆல் இந்தியா ரேடியோ போட்டியில் முதல் பரிசு வாங்கினாள் என்றாள். கங்க்ராட்ஸ் மிஸ் கீர்த்தனா. வாங்கிய பரிசுக்கும் வாங்க போகும் பரிசுக்குமாக என்றான் ஆனந்த். அதற்குள் ஓடி வந்தாள் கீர்த்தனா. பரிசுகள் அறிவிக்கப் போகிறார்கள், வா என்றாள். பயந்து கொண்டே உள்ளே போனாள் கீர்த்தனா. அவளுக்குத்தான் முதல் பரிசு அறிவித்து விட்டார்கள். எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லி அவளை சூழ்ந்து கொண்டார்கள். இவள் கண்கள் ஆனந்தை தேடின. அவன் இவள் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். MBBS முடித்துவிட்டேன், MA சைக்காலஜி எடுத்து கொண்டிருக்கிறேன் என்ற அவனிடம் பாட்டென்றால் ரொம்ப பிடிக்குமா என்று வாசு கேட்டார். ஆமாம், முழு நேர தொழிலாக அதையே எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அது பெரிய ரிஸ்க், வேண்டாம் என்று அப்பா சொல்லிவிட்டார் என்றான். மிக்க மகிழ்ச்சியுடன் வெளியே வந்த கீர்த்தனாவை பார்த்ததும் சரிப்பா, நாங்கள் வருகிறோம் என்றார். இதற்குள் அவர்கள் எல்லோரும் இவர் இருக்குமிடத்திற்கே வந்துவிட போகலாமாமா என்று கேட்டார். ஆனந்த் அதற்குள் கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகெயின் மிஸ் என்று வாழ்த்துவிட்டு தன் கார் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். ஏனென்றே தெரியாமல் இவள் நெஞ்சம் படபடவென்று துடித்தது. நரசிம்மன் வீட்டுக்கு போய் அவரிடம் பேச ஆரம்பிக்கும் வரை யாருடைய பேச்சும் அவள் மனதில் ஏறவே இல்லை. அவளே அவளுக்குள் ஒரு புதிய கீர்த்தனாவை உணர்ந்தாள். அந்த டிசம்பரில் அவளுக்கு நிறைய கச்சேரி வாய்ப்புகள் வந்தன. அவசரப்பட வேண்டாம், முழுசாக வெளியே வரணும். அகாடமியில் மத்தியான கச்சேரி ஒன்று, வாணி சபாவில் மத்தியான கச்சேரி ஒன்று மட்டும் ஒத்துக்கொள் என்று சொன்னார் நரசிம்மன். ஒரு நாள் காலை அவர் காஞ்சி காமாட்சி கிருதிகள் என்று செய்த லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷனில் கீர்த்தனாவையும் கூட பாட சொன்னார். முதல் கச்சேரி. வசந்தா அதற்காக நல்ல பட்டுப்புடவை ஒன்று வாங்கி கொள்ள சொன்னாள். அதெல்லாம் வேண்டாமா, இருப்பதே போதும் என்று மறுத்துவிட்டாள்.
பியூட்டி பார்லருக்கு போய்விட்டு வாயேன் என்ற அம்மாவிற்கு ஒரு சிரிப்புதான் கீர்த்தனாவின் பதில். ரொம்ப அழகாக தயாராகி போய் சுமாராக பாடினால் கேலிக்கு இடமாகிவிடும். சுமாராக தயாராகி போய் நன்றாக பாடினால் தான் தேவலை என்று அவள் எண்ணம். கச்சேரி நாள். எல்லோரும் முன்னதாகவே கிளம்பிவிட்டார்கள். சாந்தாவும் வந்திருந்தாள். பூமா இவளுடைய புடவையை அழகாக பின் செய்து விட்டிருந்தாள். சிம்பிளான அலங்காரம். வீட்டில் பூத்த மல்லிகையை நெருக்கமாக தொடுத்து சூடியிருந்தாள். 5 நிமிடம் தியானம் செய்த பின் கச்சேரியை துவக்கினாள். ஹம்சத்வனியில் மூலாதார மூர்த்தி முதலில் பாடிவிட்டு பிறகு நாத தனுமனிசம், அடுத்ததாக சின்னதாக பேசுடா பாடி சங்கரி நீக்கு பிறகு ஒரு துரிதகால கிருதி. முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த நரசிம்மன், சாந்தா இருவரும் தலையை ஆட்டி சிரித்து ஆமோதித்து இவளின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தினார்கள். இப்போது பெரிய ராகம் பாட வேண்டிய தருணம். அழகாக காம்போதியை ஆரம்பித்தாள். மேல் ஷட்சத்தன் அருகே போன போது அவன் கண்ணில் பட்டான். ஆம், ஆனந்தான். திரும்ப இவளுக்கு இதயம் படபடக்க, காது மடல் சூடேற சில வினாடிகள் கவனம் சிதறிவிடும் போல் இருந்தது. நரசிம்மன் இவள் பார்வை போன திக்கை பார்த்துவிட்டு திரும்ப இவளை புன்சிரிப்பில் பார்க்க இவள் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டாள். அதன் பிறகு கண்களை இறுக மூடி தன் முழு கவனத்தையும் பாட்டில் கொண்டு வந்தவள் அந்த காம்போதியில் மூழ்கியே போய்விட்டாள். மேல் காந்தாரத்தில் நிறைய சஞ்சாரம். குரலை கம்பீரம் வரவேண்டிய இடத்தில் கம்பீரமும் குழைவு வரவேண்டிய இடத்தில் குழைவுமாக பாடி பிரமாதமாக கொண்டு வந்தாள். பழைய பிடிகள், சவுக்கு கால பிடிகள், துரித கால பிடிகளுடன் அவரோகண பிடிகளும் நிறைய இருந்தன. 10 நிமிஷங்கள் போல அவள் ராகம் பாடி முடித்ததும் கரகோஷம் விண்ணை பிளந்தது. இவள் பாடிக்கொண்டிருக்கும் போது பவானி வந்தார். தன் சின்ன வயதில் அப்பாவுடன் பார்த்து கழித்ததையெல்லாம் எல்லோர் மன கண்களுக்கும் விருந்தாக பரிமாற்றம் செய்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கல்பனா ஸ்வரங்கள் பாடி முடித்து தனஸ்ரீ தில்லானா பாடினாள். ராமர் ஸ்லோகமாகிய வைதேகி சகிதம் பாடி கச்சேரியை முடித்து கை கூப்பிய போது சபையினர் ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருந்தனர். நிறைய ரசிகர்கள் கைகளை தலைக்கு மேல் தூக்கி கரகோஷம் செய்தனர். கச்சேரி முடிந்ததும் போய் 2 சங்கீத ஆசிரியர்களின் பாதத்தையும் தொட்டு நமஸ்கரித்தாள். பேஷ் குழந்தை, பெயரை காப்பாத்திட்ட என்ற மகிழ்வுடன் சிரித்தார் நரசிம்மன். அப்பா அருகில் வந்து உச்சி முகர்ந்தார். அத்தை வந்து அப்படியே கட்டி கொண்டு விட்டாள். அம்மா தன் சிநேகிதிகள் எல்லோருடனுமாய் வந்து அவர்களை இவளுக்கு அறிமுகப்படுத்தினாள். ரகு தன் சிநேகிதர்களுடன் வந்திருக்க தூரத்தில் இருந்து வந்தனா வேகமாக கையாட்டினாள். அவளை சுற்றி இருந்த அவள் நண்பர்கள் டாட்டா காட்டிவிட்டு பறந்து விட்டனர். நான் சாந்தாவுடன் போகிறேன் கீர்த்தனா, நீ நாளை வீட்டுக்கு வா என்றபடி குருவும் கிளம்பிவிட்டார். அம்மாவும் தன் சிநேகிதர்களுடன் புறப்பட்டு விட்டாள். இவள் கண்கள் ஆனந்தை தேடின. சுற்றி இருந்த கூட்டம் சற்று கலைந்ததும் அத்தை நாற்காலியில் அமர அப்பா சபா காரியதரிசியுடன் பேசப் போயிருந்தார். தூரத்தில் இருந்து இவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். அவனைப் போலவே சாயையுள்ள ஒரு பெண்மணியுடன் கீர்த்தனாவின் அருகில் வந்தான். நடுவிலேயே தெரிந்தவர்களுக்கு ஹலோ சொல்ல அந்த அம்மா நிற்க ஆனந்த் இவள் அருகில் வந்து, கச்சேரி ரொம்ப பிரமாதம். நீங்கள் ராகம் பாடிய போது காம்போதிராக தேவதை பச்சையில் அரக்கு பார்டர் போட்ட புடவையில் அலங்கார பூஷிதையாக என் கண்களுக்கு தெரிந்தாள். அற்புதமான வழி, அருவி போன்ற தொடர்ச்சியான சங்கதிகள், அமர்க்களம் போங்கள் என்றான். நீங்கள் என்னை அதிகமாக புகழ்கிறீர்கள் என்றாள் கீர்த்தனா தலையை குனிந்து கொண்டு. அதற்குள் அந்த அம்மாள் அருகில் வர, என் அம்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் ஆனந்த். சட்டென்று குனிந்து அந்த அம்மாளின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் கீர்த்தனா. என்னம்மா இது, நன்றாக இரு, ரொம்ப நன்றாக பாடினேம்மா, நல்ல எதிர்காலம் இருக்கு உனக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போகலாம் என்று கேட்டுக்கொண்டே வந்த வாசுதேவன் அங்கு வந்து விட்டார். ஆனந்த் தன் அம்மாவை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அவளை சற்று நேரம் உற்று பார்த்தவர், நீங்க மிஸ்ஸஸ் ரங்கநாயி சுந்தரராஜன் இல்லையா என்று கேட்டார். அவள் பதிலுக்கு, ஆமாம், நீங்கள் ரயில்வே வாசுதேவன் தானே என்று கேட்டாள். இந்த அங்கிளின் முன்னமே
தெரியுமா உனக்கு என்று கேட்ட மகனுக்கு அவள் பதில் சொல்லும் முன், வாசுதேவன், உங்கள் அப்பாவும் நானும் ஒரே வருடம் பாஸ் பண்ணியவர்கள். கான்பூரில் நான் இருந்தபோது நாங்கள் இருவரும் தான் அங்கிருந்த சங்கீத சபாவிற்கு செக்ரட்டரியும் ட்ரெஷருமாக இருந்தோம் என்றார். அதற்குள் அடுத்த கச்சேரிக்கு கூட்டம் சேர்ந்துவிட ஹாலை விட்டு வெளியே வந்தனர். இவள் என் தங்கை பூமா, இவன் ரகு, பூமாவின் பிள்ளை. என் பெண் கீர்த்தனாவைத்தான் பார்த்து விட்டீர்கள். சுந்தரராஜன் எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று விசாரித்தார். இவன் என் பிள்ளை டாக்டர் ஆனந்த். இவனுக்கு பெரியவள் மாலதி இங்கே டி நகரில் தான் இருக்கிறாள். அவள் கணவர் IITயில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். என் கணவர் இந்த வருடம் ரிட்டையர் ஆகிவிட்டார். நீங்கள் அடுத்த வருடம் ரிட்டையர் ஆகணும் இல்லையா என்றாள். ரொம்ப சந்தோஷம்மா. சாவகாசமாக ஒரு நாள் வந்து அவரை பார்க்கிறேன். நீங்கள் அவசியம் வீட்டுக்கு வரவேணும் என்றபடி இவர்கள் கிளம்பினார்கள். என்னவோ இதயத்தை தொலைத்துவிட்டு வீட்டுக்கு போவது போல் இருந்தது கீர்த்தனாவிற்கு. வெட்கத்தை விட்டு 2 முறை திரும்பியே பார்த்து விட்டாள். அவனும் தன்னை பார்த்தவாறே தன் காரை நோக்கி நடப்பது தெரிந்தது. மறுநாள் குருவின் வீட்டிற்கு போனாள். அவர் இவளை மிகவும் பாராட்டினார். தன் குரு எழுதிய பாட்டுக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை பரிசாக அளித்தார். இன்னும் நன்றாக பாட சில உத்திகளை சொல்லிக் கொடுத்தார். ஆமாம், காம்போதியில் மேல் சாவிற்கு போகும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் பார்த்தேன். என்னாச்சு என்று கேட்டார். சற்று தடுமாறிய கீர்த்தனா, ஒன்றுமில்லை, என் தங்கை வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தாள். பார்த்ததும் கவனம் சிதறிவிட்டது என்றாள். அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்மா. மேடையில் இருக்கும்போது எதிரே என்ன நடக்கிறது என்ற நினைவே வரக்கூடாது என்றார். அவர் தான் சொன்னதை நம்பவில்லை என்று இவளுடைய குற்றமுள்ள நெஞ்சத்திற்கு தோன்றியது. அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன பாடணும் என்று நிகழ்ச்சி நிரல் தயார் பண்ணிவிட்டு கிளம்பினாள். ஊரில் இருந்து இவள் மாமா பத்மநாபன் இவளை அடுத்த கச்சேரிக்காக வந்திருந்தார். வந்த அன்று காலேஜிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த கீர்த்தனாவை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. யார் சொன்னது சிவப்பாக இருந்தால் தான் அழகு என்று? தோ சுவாமி அறையில் நிற்கிறாளே இந்த பெண். என் தங்கை கலர் இல்லை என்றாலும் நிச்சயமாக கருப்பு இல்லை. என்ன அழகாக எளிமையாக தன்னை அலங்கரித்து கொண்டு தேவதையாக ஜொலிக்கிறாள் என்று தோன்றியது. தலைக்கு குளித்திருக்க வேண்டும். தளர்வாக தலை பின்னி பக்கத்தில் ஒரு ரோஜாவை செருகியிருந்தாள். லேசான பவுடர் பூச்சு, லேசான மை தீற்றல், கருப்பில் மெல்லிய திலகம், கீழே அம்பாள் குங்குமம். அவளுடைய வாளிப்பான உடம்பிற்கும் உயரத்திற்கும் அவள் போட்டிருந்த வெளிர் நீல கலர் சல்வார் கமீஸ் ரொம்ப அழகாக பொருந்தி இருந்தது. ஒரு கையில் மெல்லிய தங்க வளையல்கள் 2, இன்னொரு கையில் வாட்ச், கழுத்தில் சின்ன சங்கிலி. பார்த்தால் கௌரவமாக தோன்றியது. ஏமாமா, என் முதல் கச்சேரிக்கு நீங்கள் வரவில்லை என்று கேட்டாள் கீர்த்தனா. அன்று கோவிலில் நம்ம வீட்டு முறையம்மா, அதுதான் வர முடியவில்லை. அதற்குத்தான் இந்த கச்சேரிக்கு ஓடி வந்து விட்டேனே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஊரில் மன்னி, கௌசிக் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் அம்மா. ஆமாம், எங்கே காலேஜிற்கு கிளம்பி விட்டாய்? சாயந்தரம் ப்ரோக்ராம் ஆச்சேம்மா. இன்னும் ஒரு நாள் லீவு போடுவதுதானே என்ற மாமாவிடம். இன்று தியரியில் டெஸ்ட் இருக்கிறது மாமா, போகாவிட்டால் மார்க் போய்விடும் என்று கிளம்பியவள் ஃபோன் மணி அடிக்கும் சப்தம் கேட்டு ஃபோனை எடுக்க வந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.